வலையோரம் பகுதியில் மருத்துவர் அமலோற்பவன் ஜோசப் போட்டிருக்கக்கூடிய பதிவு, அதற்கு திருமிகு சௌமியா சுவாமிநாதன் அவங்க போட்டிருக்கக்கூடிய கருத்து, இது ரெண்டையும் தான் முதல்ல நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமலோற்பவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையுடைய ஒரு கட்டுரையின் தலைப்பை கூடிட்டு அவர் எழுதியிருக்கிறார். அதாவது உலகத்துடைய நுண்ணறிவை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு திரு அமலோற்பவன் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டத்துடன் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு. அதற்கு தான் திருமிகு சௌமியா சுவாமிநாதன் கருத்து போட்டிருக்காங்க. குறைந்த ஊட்டச்சத்தும் செயலூக்கமும் இல்லாமல் இருப்பதும் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும். இதனால் எதிர்காலத்தில் அவங்களுடைய வருவாய் நிலை பாதிக்கும். குழந்தைகளுடைய முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்னு அவங்க ஒரு கருத்து போட்டிருக்கிறாங்க. இரண்டாவதாக பிரியங்கா சதுர்வேதியுடைய கருத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு இன்னமும் தடுப்பூசி போடப்படலை, நைஜீரியாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு யூனிசெஃபோட அறிக்கையை சொல்லுது அப்படின்றத கட்டுரையை போட்டு அவங்க இந்தியாவுடைய அவமானம் இது அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது திரு சந்திரா ஆர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் உள்ளூர் மக்களுக்கு தனியார் நிர்வாக வேலைகளில் 50% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவை கர்நாடக அமைச்சரவை நிறைவேற்றியிருக்கு. நிர்வாகம் அல்லாத வேலைகளில் 75% உள்ளூர் மக்களுக்கே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு அப்படின்னு அவர் கருத்து போட்டிருக்கிறார். இந்த 3 கருத்து தான் இன்றைய வலையோரம் பகுதியில் பார்க்கிறோம்.